بسم الله الرحمن الرحيم பல கட்சிகளில் பல வேட்பாளர்கள் போட்டியிட்டுக் கொண்டிருப்பதை நீங்கள் அனைவரும் சுத்தம் செய்தால் மழை பெய்ய தந்திருக்கும். அந்த கோட்டை பாருங்க, நம்மள கடந்த கால பழைய ஒன்றைகளோடு போட்டு வெள்ளம் ஒழுந்தோடு முறையாக இந்த கூட்டத்திற்கு வந்திருக்கின்ற ஏனைய கட்சியோடு இணைந்து செயல்பட்டுக் கொண்டிருக்கின்ற நண்பர் சாலிஹ், இன்னும் இங்கிருக்கின்ற நண்பர்களே, அன்புக்குரிய ஆதரவளி முறை மாற்றப்பட்ட இது புதிய முறை மாற்றப்பட்ட ஒரு தேர்தல், வட்டார முறை தேர்தல். இது குடும்ப தேர்தல் அல்ல. அந்த நீங்கள் கண்ணிவிட வேண்டாம். என்ன நமக்கு ஏதும் தேவை என்று சொன்னால் சமாதான கூட்டமைப்பு ஆளுமை தானிஸ் ரஹ்மத்துல்லா அவர்களையும் மாளிகைக்காடு மேற்கு வட்டார வேட்பாளர் SHM சாலிக் அவர்களையும் இந்த வேளையிலே வருக வரவேற்றுக் கொண்டு ஐக்கிய சமாதான கூட்டமைப்பினுடைய மாளிகைக்காடு மேற்கு வட்டாரத்துக்கான தேர்தல் காரியாலய திறப்பு விழா நிகழ்வுக்கு தலைமை தாங்கி நடாத்தி கொண்டிருக்கின்ற எமது கட்சியினுடைய மாளிகைக்காடு மேற்கு வட்டார இளம் வேட்பாளர் சகோதரர் SHM சாஜித் அவர்களை விடுத்தவனாக மற்றும் இன்றைய நாள் நிகழ்வுக்கு பிரதம அதிதியாக கலந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற ஐக்கிய சமாதான கூட்டமைப்பு கட்சியினுடைய கௌரவ பிரதி தலைவர், சமூக செயற்பாட்டாளர், தொழிலதிபர் எங்களுடைய கலாநிதி ஷரீப் ஹக்கீம் சார் அவர்களை விடுத்தவனாக மற்றும் இந்நிகழ்வில் கலந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற எங்களுடைய கட்சியின் தேசிய ஒருங்கிணைப்பு செயலாளர் மதிப்புக்குரிய AM அஹூசர் அவர்களை விடுத்தவனாக மற்றும் எங்களுடைய கட்சியின் சார்பாக மாவடிப்பள்ளி வட்டாரத்தில் போட்டியிடுகின்ற ஒரு சமூக செயற்பாட்டாளர் சகோதரர் அன்பர்நாள் அவர்களை விடுத்தவனாக மற்றும் ஐக்கிய சமாதான கூட்டமைப்பு கட்சியினுடைய பட்டியல் வேட்பாளரான சகோதரர் உவைஸ் நானா அவர்கள் மற்றும் எங்களுடைய ஹக்கீம் அவர்கள், அதேபோல் கிழக்கு வட்டாரத்தினுடைய எங்களுடைய சகோதரர் உட்பட அனைவரையும் விடுத்தவனாக மற்றும் இங்கு சமூக மத்தியில் அளித்திருக்கின்ற தாய்மார்கள் மற்றும் கட்சியினுடைய ஆதரவாளர்கள் உங்கள் அனைவரையும் அன்போடு விழித்து உங்கள் அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நாங்கள் இன்ஷா அல்லாஹ் எதிர்வருகின்ற 5ஆம் மாதம் 6ஆம் தேதி எங்களுடைய பிரதேசத்துக்கான காரதீவு பிரதேச சபைக்கான பிரதிநிதிகளை தெரிவு செய்வதற்கான ஒரு தேர்தல் ஒன்றுக்கு நாங்கள் முகம் கொடுக்க இருக்கின்றோம். இந்த தேர்தலை பொறுத்த வரைக்கும் எங்களுடைய மாளிகைக்காடு கிராமத்தில் பல கட்சிகளில் பல வேட்பாளர்கள் போட்டியிட்டுக் கொண்டிருப்பதை நீங்கள் அனைவரும் அறிந்திருப்பீர்கள். அதில் விசேடமாக எங்களுடைய ஐக்கிய சமாதான கூட்டமைப்பினை பொறுத்த வரைக்கும் மாளிகைக்காடு மற்றும் மாவடிப்பள்ளி பிரதேசங்களில் இளம் ஆளுமையுள்ள இளைஞர்களை வேட்பாளராக வண்ணார் தீப்பூச்சி சின்னத்தில் களமிறக்கியிருக்கின்றது. ஏனைய கட்சிகளை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு முறையும் தேர்தலை கேட்டு தோல்வி அடைகின்றவர்களைத்தான் வேட்பாளராக இம்முறையும் போட்டிருக்கின்றார்கள். அந்த கட்சிகளுக்கு அவர்களை வேட்பாளராக போடுவதுதான் வழக்கம். அவர்களுக்கும் ஒவ்வொரு தேர்தலில் தோல்வியுற்று கடைசியாக பட்டியலில் போல இதே செயற்பாடு தான் தொடர்ந்து எங்களுடைய பிரதேசத்தில் நடைபெற்று கொண்டிருக்கின்றது. அதை மாற்ற வேண்டும் என்ற நோக்கத்தில் இம்முறை நாங்கள் ஒரு இளைஞர் அணியினை எங்களுடைய வண்ணாத்திப்பூச்சி சின்னத்தில் இந்த மாளிகைக்காடு மற்றும் மாவடிப்பள்ளி பிரதேசங்களில் நாங்கள் களமிறக்கியிருக்கின்றோம். காரணம், எங்களுடைய இளம் சமுதாயம் ஒன்றை நாங்கள் உருவாக்க வேண்டும். எங்களுடைய பிரதேசத்துக்கு தேவையான அபிவிருத்தி விடயங்களை துடிப்புள்ள சாஜித்தை போன்ற துடிப்புள்ள இளைஞர்கள் ஊடாக செய்ய வேண்டும். எங்களுடைய சாஜித்தை பொறுத்த வரைக்கும் அவர் ஒரு நல்ல ஒரு துடிப்புள்ள சமூக பற்றுள்ள ஒரு இளம் ஆளுமை. அவரை நாங்கள் இன்று இந்த வண்ணாத்திப்பூச்சி சின்னத்தில் ஒரு வேட்பாளராக இந்த மாளிகைக்காடு மேற்கு வட்டாரத்தில் நாங்கள் அவரை இன்று களமிறக்கியிருக்கின்றோம். இந்த பிரதேசத்தில் உள்ள மக்கள் அனைவரும் ஒன்றிணைந்து நீங்கள் அவரை வெற்றி பெற செய்கின்ற போது நாங்கள் எதிர்காலத்தில் இந்த மாளிகைக்காடு மேற்கு வட்டாரத்தை பொறுத்த வரைக்கும் நான் கிழக்கு வட்டாரத்தில் போட்டியிட்டாலும் இதுவும் எனக்குரிய ஒரு வட்டாரம்தான். என்னுடைய வாப்பா இந்த பிரதேசத்தைச் சேர்ந்தவர்.
அதிகமாக நான் கிழக்கில் இருப்பதை விடவும் அதிகமாக மேற்கில் தான் கூடுதலாக நான் இருப்பது. எனக்கு அதிகமான நண்பர்கள் எல்லாம் இங்கே தான் இருக்கின்றார்கள். அதே போல் உறவுகள் இருக்கின்றார்கள். நானும் எங்களுடைய சகோதரர் சாஜித் அவர்களும் சேர்ந்து இன்ஷா அல்லாஹ் இந்த மாளிகைக்காட்டு பிரதேசத்தில் பல அபிவிருத்தி திட்டங்கள் செய்வதற்கு நாங்கள் திட்டமிட்டிருக்கின்றோம். இப்பொழுதும் சில கட்சிகள் சொல்கின்றார்கள், இவர்கள் வண்ணாத்தி பூச்சி கட்சி, இந்த கட்சி சின்னோர் கட்சி, இவங்க வந்து யார் ஊராக இந்த ஊரில் அபிவிருத்தி செய்கின்ற சில பிரச்சாரங்களை கிளப்புகின்றார்கள். அவர்கள் அவ்வளவு அபிவிருத்தி செஞ்சு கொட்டிருக்கின்றாங்க. ஒழுங்கா முறையாக எங்களுடைய பிரதேசத்தில் வடிகான்களை சுத்தம் செய்தால் மழை பெஞ்ச தண்ணி நிற்க மாட்டாங்க. நான் அந்த ரோட்டை பாருங்க, நம்மளோட கடந்த கால உறுப்பினர் போட்ட ரோடு, இலங்கையில் கொங்கிரேட் ரோடு போட்டு வெள்ளம் நிற்கிறோன்னு சொன்னால் இங்கே நிற்கும். இந்த ரோட்டில் சில வெள்ளம் போகிற வந்து பாருங்கள், எங்களோட பழைய உறுப்பினர்கள் போட்ட ரோடு, கொங்கிரேட் ரோடு போட்டு வெள்ளம் நிற்கிற ரோடு இந்த ரோடு அண்டி முறையாக அபிவிருத்தி செய்ய தெரியாது. அவ்வளோ இலக்கு வந்து கான்டாக்ட் செய்யணும், கமிஷன் எடுக்கணும். அது ரோடு எப்படி போனாலும் பேருக்கு ரோட்டை போட்டாச்சு. அது தண்ணி வந்தாலும் சரி, மக்கள் வெள்ளத்தில் மிதந்தாலும் சரி, போட்டு போட்டாலும் சரி, போட்டை போட்டு தோணியில் போட்டு வீட்டுக்கு போனாலும் சரி, அவங்களுக்கு தேவை கமிஷன். இந்த கலாச்சாரத்தை நாங்கள் எங்களுடைய பிரதேசத்திலிருந்து ஒழிக்க வேண்டும். அப்படி நாங்கள் ஒழிக்க வேண்டுமாக இருந்தால் இவ்வாறான ஒரு இளம் ஆளுமைகளை எல்லா இடத்திலும் துடிப்போடு ஓய்வில்லாமல் ஓடி எங்களுடைய மக்களுக்கு தொடர்ச்சியாக சேவை செய்யக்கூடிய இளைஞர்களை நீங்கள் அனுப்புகிறது ஊடாக மாத்திரமே எங்களுடைய பிரதேசத்துக்கு நாங்கள் நிலையான அபிவிருத்திகளை பெற்றுக் கொடுக்க முடியும். இவர்களைப் போன்று நாங்கள் ஆளுங்கட்சி எதிர்கட்சி என்கின்ற எந்த ஒரு எம்பிமாரையும் நாங்கள் இலக்கு வைத்து நாங்கள் தேர்தலை போட்டியிடவில்லை. எங்களால் ஏலும் பல வெளிநாட்டு நிறுவனங்களை கொண்டு வந்து இந்த பிரதேசத்தில் அபிவிருத்தி செய்ய முடியும். பெண்களுக்காக சுயதொழில் திட்டங்களை நாங்கள் வைத்திருக்கின்றோம். நம்ம நாங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் வந்து சுயதொழில்னு சொன்னால் தையல் மிஷின் மாத்திரம்தான். இன்றைக்கு எங்களுடைய நாடு வந்து சர்வதேச ரீதியில் வந்து கேக் மேக்கிங், அதேபோல் பியூட்டிஷியன் போன்ற பல துறைகளில் முன்னேறி கொண்டு செல்கின்றது. நாங்கள் சுயதொழில்னு சொன்னால் நமக்கு தெரிஞ்சது வந்து இடியப்பஞ்சுறதும் தையலும் தான். இதற்கு மேலதிகமாக அதிக வருமானங்களை ஈட்டக்கூடிய பல சுயதொழில் திட்டங்கள் எல்லாம் நாங்கள் வைத்திருக்கின்றோம். இன்ஷா அல்லாஹ் எதிர்வருகின்ற தேர்தலில் எங்களுடைய வண்ணாத்திப்பு சின்னத்துக்கு அனைவரும் வாக்களித்து எங்களுடைய சகோதரர் சாஜித் அவர்களை ஒருமுறை அனுப்புங்கள். நாங்கள் நிச்சயமாக இந்த பிரதேசத்தை ஒரு சிறந்த ஒரு முன்மாதிரியான பிரதேசமாக நாங்கள் கட்டியெழுப்புவதற்கு இரவு பகல் பாராது முயற்சி செய்வோம் என கூறி இங்கே சமூகம் அளித்த உங்கள் அனைவருக்கும் எங்களுடைய கட்சியின் சார்பாகவும் மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகின்றேன். நன்றி. அஸ்ஸலாமு அலைக்கும். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். இக்கட்சியினுடைய தேர்தல் பணிமனையினை திறப்பு விழா செய்ய வந்திருக்கின்ற அன்புக்குரிய நண்பர், இக்கட்சியின் பிரதி தலைவர், தொழிலதிபருமான ஷரீஃப் ஹக்கீம் அவர்களே, இந்த கூட்டத்தை தலைமை தாங்கிக் கொண்டு இந்த இடத்திலே மேற்கு வட்டாரத்தினுடைய வேட்பாளராக பரிணாமித்து கொண்டிருக்கின்ற சகோதரர் ஷாஜித் அவர்களே, கிழக்கு வட்டாரத்தின் இன்று மிகவும் கடுமையாக கிழக்கிலே ஓடி உழைத்து கொண்டிருக்கின்ற இந்த கட்சியின் சேவகனாக இருக்கின்ற தம்பி தானிஷ் ரஹ்மத்துல்லா அவர்களே, மாவுடிப்பள்ளியைச் சேர்ந்த மாவுடிப்பள்ளியின் வட்டாரத்தின் பிரதம வேட்பாளராகிய நண்பர் அன்வர் அவர்களே, இந்த கூட்டத்துக்கு வந்திருக்கின்ற ஏனைய பட்டியல் வேட்பாளர் ஹஷாத், ஹக்கீம், எங்களுடைய நண்பர் உவைஸ், என்னுடைய அடுத்த நண்பர் சாய்ந்தமரத்தைச் சேர்ந்த மீனவ சங்கங்களுடைய எங்களுடைய கட்சியோடு இணைந்து செயற்பட்டு கொண்டிருக்கின்ற நண்பர் காலிதீன் அவர்களே, இன்னும் இங்கு இருக்கின்ற நண்பர்களே, அன்புக்குரிய ஆதரவளிக்க எங்களுக்கு எங்களுடைய கட்சிக்கு மனமுகர்ந்து தைரியமாக முன்வந்திருக்கின்ற அன்புக்குரிய தாய்மார்களே, நீங்கள் பார்க்க தவண்ட ஒரு பொடியன்தான் இந்த ஷாஜித் என்பவர் என்று நான் நினைக்கின்றேன். இன்று இந்த பிரதேசத்தை பொறுத்தவரையில் இந்த தேர்தலை குடும்ப தேர்தல் என்றும் சிலர் சொல்லிக் கொள்கிறார்கள். உண்மையிலேயே இந்த முறை மாற்றப்பட்ட, இது புதிய முறையில் மாற்றப்பட்ட ஒரு தேர்தல், வட்டார முறை தேர்தல்
இது குடும்ப தேர்தல் அல்ல, அந்த கிராமத்தின் தலைவர்களை உருவாக்குகின்ற ஒரு சிறந்த தேர்தல். குடும்ப தேர்தல் என்று சொல்லி நல்ல இளைஞர்களை முன்வராமல் ஆக்குகின்ற ஒரு கைங்கரியத்தை அவர்கள் கையாளுகின்றார்கள். அன்புக்குரிய தாய்மார்களே, இன்று இந்த பிரதேசத்திலே உண்மையிலேயே நீண்ட காலங்களாக சிலர் ஆட்சித்துக் கொண்டிருக்கிறார்கள். அவர்களை பற்றி நாம் அந்தலாய்த்துக் கொள்ள தேவையில்லை. பெரிதாக செய்திருந்தால் நாங்கள் பேசி பார்த்திருக்கலாம். இன்ஷா அல்லாஹ் எதிர்வருகின்ற காலங்களில் இந்த பிரதேசத்திலே கொழும்பு மாநகரத்தோடு இருக்கின்ற எங்களுடைய கட்சியின் உயர்பீடங்களை வைத்து கொழும்பு மாநகரத்திலே இருக்கின்ற வளங்களை கொண்டு வந்து இந்த கிராமத்தை நாங்கள் அழகுபடுத்த விரும்புகின்றோம். ஆனால் வளர்ந்து வருகின்ற உங்களுடைய பிள்ளையை நீங்கள் தான் கைபிடித்து தூக்கிவிட வேண்டும். அவர் ஒரு இளம் பொடியன், ஒரு சின்ன ஒரு வயசுக்குள்ளவர். நான் நினைக்கிறேன் ஒரு 24-25 வயது இருக்கும் என்று நினைக்கின்றேன். இப்பொழுது இந்த களத்திலே இருக்கின்ற ஒவ்வொருவரையும் நீங்கள் ஒப்பீட்டு ரீதியாக பாருங்கள். இவர்கள் இந்த காரதீவு பிரதேச சபைக்குள்ளே சென்று எதை கிழிக்கப் போகிறார்கள்? இவர்கள் எதை செய்தார்கள்? சிந்தித்து பாருங்கள். இது மிக முக்கியமான பிரதேச சபை தேர்தல். சில நேரங்கள் எங்களுடைய 2 ஆசனங்களையும் நாங்கள் கைப்பற்றிக் கொண்டால் அங்கே முஸ்லிம் பிரதிநிதி ஒருவரை, முஸ்லிம் சேர்மன் ஒருவரை நாங்கள் உருவாக்க முடியும். முஸ்லிம் காங்கிரஸ் இந்த பிரதேசத்திலே வெற்றி பெறுமாக இருந்தால் தமிழர் ஒருவர் தான் அங்கே சேர்மனாக வருவார். அண்மையிலே ரவுப் ஹக்கீம் அவர்கள் ஒரு அறிக்கையை விட்டிருக்கிறார், நாங்கள் தமிழ் தேசிய கூட்டமைப்போடு சேர்ந்து பயணிப்போம் என்று. நாங்கள் தமிழ் தேசிய கூட்டமைப்போடு சேர்ந்து பயணிக்க வேண்டுமாக இருந்தால், நாங்கள் பல இனவர்களாக இருந்தால் மாத்திரமே அதை செய்திருக்க வேண்டும். மாளிகைக்காடு மாவுடிப்பள்ளி மக்களுடைய கிட்டத்தட்ட 6000 வாக்குகளுக்கு மேல் இருக்கிறது. தமிழர்களுடைய வாக்குகள் அளிக்கப்படுவது கிட்டத்தட்ட 4000-5000 வாக்குகள் தான். சரியான முறையிலே வண்ணாத்தி பூச்சிக்கு வாக்களித்து நீங்கள் வெற்றி வேட்பாளர்களை உருவாக்கினால் அந்த பிரதேச செயலகத்திலே, பிரதேச சபையிலே சேர்மனாக ஒரு முஸ்லிம் ஆலை உட்காருவதற்கு நாங்கள் அயராது உழைப்போம். அன்புக்குரிய தாய்மார்களே, 20-22 வருடங்களாக இந்த முஸ்லிம் காங்கிரஸ், குறிப்பாக ரவுப் ஹக்கீம் இந்த பிரதேசத்துக்கு செய்தது என்ன என்று நீங்கள் சொல்லுங்கள் பார்ப்போம். ரவுப் ஹக்கீமால் இந்த மாளிகை காட்டு மேற்கு வட்டாரத்தில் அவர் நட்ட ஒரு ஒழுங்கான கல்லை காட்டுங்கள் பார்ப்போம். அவரை சுற்றி இருக்கின்றவர்கள் மட்டும்தான் வளர்ந்திருக்கிறார்கள். உங்களை போன்ற தாய்மார்களோ அவர்களுடைய குடும்பங்களோ இன்னும் மேலெழுந்து வரவில்லை. நாங்கள் அதற்காகத்தான் சாஜிதை தெரிவு செய்திருக்கிறோம். இந்த பிரதேச சபை தேர்தலிலே இந்த வட்டாரத்திலே இளம் துடிப்பாக நின்று வேகமாக ஓடக்கூடிய இளைப்பில்லாத ஒரு இளைஞரை தெரிவு செய்திருக்கிறோம். முஸ்லிம் காங்கிரஸை நீங்கள் ஒருபோதும் நம்ப வேண்டாம். 20 வருடங்களாக இந்த முஸ்லிம் சமூகத்தை ஏமாற்றி ஏமாற்றி இறுதியில் எங்களுடைய பிரதேசத்துக்கு அந்நித்த பிரதேசத்திலே இருந்த ஹரிசை கூட துரத்தி விட்டார்கள். ஹரிசை கூட இந்த கட்சியை விட்டு துரத்தி விட்டார்கள். ஆகவே இந்த முஸ்லிம் காங்கிரஸ் ஆனது எம்முடைய சமூகத்துக்காக எதிர்காலத்திலே சலுகைகளையோ உரிமைகளையோ பெற்றுத்தரும் என்று அன்புக்குரிய தாய்மார்களே நீங்கள் எண்ணிவிட வேண்டாம். நிச்சயமாக முஸ்லிம் காங்கிரஸ் அவர்களையும் அவர்களை சுற்றி இருக்கின்றவர்களையும் மாத்திரம்தான் அழகு பார்ப்பார்களே தவிர உங்களை போன்ற ஏழை மக்களுடைய கண்ணீரை ஒருபோதும் துடைக்க மாட்டார்கள் என்பதை தாய்மார்களே நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்த கட்சியை நீங்கள் பாருங்கள்.
மயில் சின்னத்திலே அழகாக இருக்கும். ஆனால் அந்த அழகில் பெரிய ஆபத்துக்கள் இருக்கிறது. நீங்கள் ஒவ்வொருவருடைய மனச்சாட்சியையும் தொட்டு சொல்லுங்கள். எமது பக்கத்து ஊரிலே 3 பேர் பாராளுமன்ற தேர்தல் கேட்டார்கள். ஒருவர் எம்பிபி கட்சியிலே ஆதம்பாவா கேட்டார், இன்னொருவர் சிராஸ் மீரா சாஹிபு கேட்டார், இன்னொருவர் முன்னாள் டிஎஸ் ஆக இருந்த சலீம் டிஎஸ் கேட்டார். யாருக்காவது இந்த மாளிகை காட்டிலே வந்து இந்த பக்கத்து ஊரிலே இருக்கின்றவர்களுக்கு வாக்களித்து இந்த சாய்ந்த மரத்துக்குள்ளே அந்த பாராளுமன்ற உறுப்பினரை தக்க வைத்துக் கொள்ளலாம் என்று யாராவது வந்து சொன்னார்களா? சிந்தித்து பாருங்கள். எங்கேயோ பாராளுமன்ற உறுப்பினரை தேடி செல்கின்றோம். எமது பக்கத்து தாய் ஊரான 24,000 வாக்குகளை கொண்ட ஊர். இந்த ஊரிலே கிட்டத்தட்ட 5,000க்கு உட்பட்ட வாக்குகள் இருக்கின்ற ஊர். கூட்டி பாருங்கள், 30,000 வாக்குகளை வைத்திருக்கின்ற தாய் பிள்ளையான இந்த ஊரிலே ஒரு பாராளுமன்ற உறுப்பினரை உருவாக்குவதற்கு தவறி போனவர்கள் யார்? இந்த அரசியல் முகவரிகளை தேடிக்கொண்டு அரசியல் வியாபாரம் செய்து கொண்டு திரிகின்ற இந்த கடந்த காலங்களிலே அரசியல் செய்தவர்கள் தான். அதற்காகத்தான் நாங்கள் புதிய தலைமுறைகளை உருவாக்கி இந்த பிரதேசத்திலே அடுத்த மாகாண சபை உறுப்பினராக இருந்தாலும் சரி, பாராளுமன்ற உறுப்பினராக இருந்தாலும் சரி, இந்த ஊர்கள் பகிர்ந்து கொள்ள வேண்டும். அதற்கு புதிய முகங்களை, இளைஞர்களை கொண்டு வந்து அறிமுகப்படுத்தி இருக்கிறோம். அன்புக்குரிய தாய்மார்களே, ஆகவே இந்த முஸ்லிம் காங்கிரஸ் கட்சியும் இந்த மயில் கட்சியும் எமது பிரதேசத்துக்கு கிடைக்க இருந்த பாராளுமன்ற உறுப்பினரை நிந்த ஊருக்கும் அட்டாளை சிறைக்கும் அனுப்பி இருக்கிறார்கள். நிந்த ஊரிலே மை சின்னத்திலே அலங்கரித்துக் கொண்டிருக்கிறார், அட்டாளச்சிலையிலே மர சின்னத்திலே அலங்கரித்துக் கொண்டிருக்கிறார். கல்முனை தொகுதியில் யார் வென்றது? படுதோல்வி அடைய வைத்தார்கள். யார்? இந்த பிரதேசத்திலே தேர்தலுக்கு நின்று முகவர்களாக உங்கள் வீடுகளுக்கு வந்து வாக்கு போட சொன்னார்களே, அவர்கள்தான் இன்றும் அவர்களை வளர்த்துக் கொள்வதற்காக இந்த களத்திலே இறங்கி இருக்கிறார்கள். அதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அங்கிருந்து அவர்களிடம் சில பிச்சை பொட்டிகளை பெற்று வருவார்கள், கோழி குஞ்சு என்பார்கள். அவர்கள் கொடுக்கக்கூடிய, அவர்களால் பெற்றுக்கொள்ளக்கூடிய அற்பமான பொருட்களை கொண்டு வருவார்கள், மக்களை ஏமாற்றுவார்கள். அது வேண்டாம். நீங்கள் தைரியமாக இருங்கள். இன்ஷா அல்லாஹ் இந்த பிரதேசத்திலே சுயதொழில்களை செய்யக்கூடிய சுயதொழில் பேட்டைகளை நாங்கள் உருவாக்குவோம். ஒவ்வொரு வீடுகளிலும் தங்களுடைய சுயதொழில்களை செய்து முதல்களை ஈட்டக்கூடிய நிறைய விடயங்கள் இருக்கிறது, கற்றுக்கொண்டு வந்திருக்கிறோம். நிச்சயமாக இந்த மாளிகை காடு ஒரு மருதமனையை போன்று காட்சி அளிக்க வைப்போம். தாய்மார்களே, என் அன்புக்குரிய தாய்மார்களே, இன்னும் ஒரு விடயத்தை நீங்கள் கவனித்துக் கொள்ள வேண்டும். மருதமனை போன்ற ஒரு சின்ன ஊரை பாருங்கள். ஒரு ரோட்டிலே 21 சட்டத்தரணிகள் இருக்கிறார்கள். 21 சட்டத்தரணி ஒரு ரோட்டிலே இருக்கிறார்கள். ஒவ்வொரு வீடுகளுக்கும் பட்டதாரிகள் இருக்கிறார்கள். ஒவ்வொரு வீடுகளுக்குள்ளே கைத்தொழில்கள் இருக்கிறது. தேர்தல் முடிந்த கையோடு இவர்கள் ஒழித்து விடுவார்கள். ஆனால் தம்பி சாஜித் இந்த பிரதேசத்துக்குள்ளே, இந்த இடத்திலே, இந்த மண்ணிலே இருப்பான் என்பதை நாங்கள், இந்த மண்ணுக்காக சேவையாற்றுவான் என்பதற்காக வழி நடத்துவதற்கு நாங்கள் தயாராக இருக்கின்றோம். என் அன்புக்குரிய தாய்மார்களே, இன்று மாற்றம் என்று ஒரு புதிய படத்தை எடுத்து வந்து ஏமாற்றத்தை தந்திருக்கிறார்கள். எம்பிபி என்ற ஒரு அரசாங்கம் வந்தது. இன்றைக்கு தேங்காயின் விலை எவ்வளவு? 200 ரூபாய். ஒரு தேங்காயின் விலை 200 ரூபாய், பரவாயில்லை. உப்பு பக்கெட் எவ்வளவு? யாரு காசு? இது உங்களோட கிச்சன், உங்களுடைய வீட்டுக்குள்ள உள்ள காசு. 350 ரூபாய் உப்பு. சிந்தித்து பாருங்கள், யார் காசை யார் களவீடு செய்கிறார்கள்? இந்த அரசாங்கம்
முஸ்லிம்களுக்கு எதிரான செயற்பாடுகளை பகிரங்கமாக செய்யாமல் மறைமுகமாக செய்து கொண்டிருக்கிறது. ஜேவிபி அரசாங்கம் அண்மையிலே பாராளுமன்றத்திலே ஒரு சட்டத்தை கொண்டு வர இருக்கிறது. எங்களுடைய திருமண சட்டம் இருக்கிறதே, அந்த திருமண சட்டத்திலே மாற்றத்தை கொண்டு வருவதற்காக ஓடித்திருக்கிறார்கள். நாங்கள் ஒரு பிரச்சனை என்றால், ஒரு சின்ன பிணக்கு என்றால், ஒரு தலாக்கு வழக்கு என்றால் குவாட்ஸ் நீதிமன்றத்திலே ஒரு முஸ்லிம் ஆளிடம் போய் பேசி முடித்துக் கொள்வோம். ஆனால் இன்று வர இருக்கின்ற பொது சட்டம் பொதுவான நீதிமன்றத்துக்கு நாங்கள் செல்ல வேண்டி வரும். பொது நீதிமன்றத்திலே போய் கணவன் மனைவி ஒரு திசையிலே நின்று கொண்டு, ஆளுக்கு ஒரு திசையிலே நின்று கொண்டு, ஒரு வேற்று மதத்தார் நீதிபதியாக இருக்கின்ற போது எமது முஸ்லிம் சட்டங்களை சொல்ல முடியுமா? சிந்தித்து பாருங்கள். அவ்வாறான முஸ்லிம்களுக்கு எதிரான கைங்கரியங்களை இந்த அரசாங்கம் மறைமுகமாக செய்து கொண்டிருக்கிறது. அதிலும் குறிப்பாக ஒரு நாட்டிலே முடிவெடுக்கின்ற முழு அதிகாரங்களும் கொண்டதுதான் அமைச்சரவை. வரலாற்றிலே எப்படி கொடுங்கோல் ஆட்சியாளர்களாக இருந்தாலும் அந்த அமைச்சரவைகளிலே முஸ்லிம்கள் அமைச்சர்களாக இருந்தார்கள். ஆனால் இன்று பாருங்கள், ஒரு முஸ்லிம் அமைச்சர் இல்லை. எங்களை பற்றி பேசுவதற்கு இந்த அரசாங்கத்திலே ஒரு முஸ்லிம் அமைச்சர் இல்லை. கோட்டாபய ராஜபக்சவை விட கொடூரமான ஆட்சி முறை இது. கோட்டாபய ராஜபக்ச கூட அலிசப்ரியை ஒரு அமைச்சராக அந்த பாராளுமன்றத்திலே வைத்திருந்தார். அது கூட இந்த பாராளுமன்றத்திலே இல்லை. முஸ்லிம் சட்டதிட்டங்களை பற்றி இவர்களுக்கு என்ன தெரியும்? இன்று முஸ்லிம்களுக்கு விரோதமான செயல்களை மறைமுகமாக செய்து கொண்டு முஸ்லிம்களுடைய சொத்துக்களையும் வர்த்தகங்களையும் இன்றைக்கு சூறையாடி கொண்டிருக்கிறார்கள். என் அன்புக்குரிய தாய்மார்களே, இதிலே நாங்கள் பல பிரதேசங்களிலே எங்களுடைய ஆட்களை இறக்கி இருக்கின்றோம். இன்ஷா அல்லாஹ் அனைவரும் இளைஞர்களும் மௌலைமார்களும் அவர்களை வெற்றி அடைய செய்து இந்த நாட்டிலே முஸ்லிம் சட்டத்தை நிலைநிறுத்துவதற்காக, இந்த நாட்டிலே முஸ்லிம்களுடைய சலுகைகளை பெற்றுக்கொள்வதற்காக, இந்த நாட்டிலே முஸ்லிம்கள் தலை நிமிர்ந்து நடப்பதற்காக நாங்கள் அந்த இளைஞர் அணிகளை உங்களிடமிருந்து பெற்றுக்கொள்ள வேண்டும். உங்களோடு நேரடியாக பேசி இந்த பிரதேசத்திலே நீங்கள் முன்வந்திருக்கின்ற உங்களுடைய ஆலோசனைகளையும் பெற்று உங்களுடைய உதவி இந்த இளைஞனுக்கு மிக முக்கியமான ஒரு காலப்பகுதி. அவரை கண்டால், அங்கு போகிறவர்களை கண்டால் இவர் கோபித்துக் கொள்வாரோ, இங்கு போவரை கண்டால் மற்றவர் கோபித்துக் கொள்வாரோ, எங்கள் குடும்பம் உங்கள் குடும்பம் என்று சொல்வார்களோ என்றெல்லாம் நீங்கள் அச்சப்பட தேவையில்லை. அல்லாஹ் பெரியவன், போதுமானவன். நாங்கள் இறங்கி இருக்கிறது முஸ்லிம் சமூகத்துக்கான ஒரு போராட்டத்தில். நாங்கள் இறங்கி இருக்கிறது உண்மையின் பக்கம் எங்களை இழைத்துச் செல்வதற்காக நாங்கள் இறங்கி இருக்கின்றோம். நீங்கள் யாரும் கவலைப்பட வேண்டாம். உங்களுடைய ஒவ்வொருவரும் இங்கு வந்திருக்கின்ற நீங்கள் ஒவ்வொருவரும் 5 வாக்குகளை பிரட்டி எடுத்தால் இன்ஷா அல்லாஹ் நாங்கள் அவரை ஒரு வெற்றி வேட்பாளராக காண முடியும். என் அன்புக்குரிய தாய்மார்களே, நாங்கள் வினயமாக உங்களிடம் கற்றுக்கொள்கின்றோம். இந்த வருகின்ற எந்த கட்சிகளாக இருந்தாலும் சரி, எங்களுக்கு நேர் விரோதமானவர்களாகவே இருக்கிறார்கள். புதிதாக கொண்டு வந்திருக்கிறோம். இந்த பிரதேசத்திலே நாங்கள் வாழுகின்றோம், இந்த பிரதேசத்துக்குள்ளே இருக்கின்றோம். இன்ஷா அல்லாஹ் நீங்கள் எல்லோரும் சேர்ந்து வருகின்ற பல பொதுக்கூட்டங்களிலே நாங்கள் எங்களுடைய கருத்துக்களை வெளியே சொல்வோம். வாங்கு சொன்னது நாங்கள் 5 மணிக்கு ஆரம்பிக்க இருந்தோம், 4 மணிக்கு ஆரம்பிக்க இருந்தோம். ஏதோ சில காரணங்களினால் அது பிற்போடப்பட்டிருக்கிறது. தைரியமாக இன்றைய வந்திருக்கின்ற அன்புக்குரிய தாய்மார்களே, நாங்கள் சொன்ன விடயங்களை மனதிலே கொண்டு பொருளாதார விடயங்களையும் இந்த கட்சிகள் எங்களை ஏமாற்றிய விடயங்களையும் எமது பிரதேசத்துக்கு உண்மையாக கிடைக்க இருந்த அரசியல் அதிகாரங்களையும் நாங்கள் இழந்து நிற்கின்றோம். இன்ஷா அல்லாஹ் எதிர்காலத்தில் நாங்கள் இந்த ஊரை ஒரு மருதமனை போன்று தொழிலில் முக்கியவர்களாகவும், கல்வியில் முக்கியவர்களாகவும், கலாச்சாரத்தில் மேல் நிற்கிறவர்களாகவும் மாற்ற வேண்டும். ஒரே ஒரு விடயத்தை நான் இறுதியாக சொல்லி முடிக்கலாம் என்று நினைக்கின்றேன். காசா நகரிலே தலைகளிலே பிள்ளைகளுடைய குண்டுகள் விழுந்து பிடி கோப்பை போன்று இருக்கிறது. டிவிகளிலே பார்க்கின்ற போது கண்ணீராக இருக்கின்றது.
அவைகளுக்காக நாங்கள் துஆ செய்து கொண்டிருக்கின்ற காலத்தில் இன்றைக்கு இந்த பிரதேசத்திலே இருக்கின்ற ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் பேசுகின்றார், நாங்கள் இஸ்ரேலுக்கு ஆதரவானவர்கள் என்று அவர்களை பேசிக்கொள்கிறார்கள். எம்பிபி அரசாங்கம் இஸ்ரேலுக்கு ஆதரவான அரசாங்கம் என்றால் இது எங்களுடைய ஈமானோடு சம்பந்தப்பட்ட விடயம். நாங்கள் முஸ்லீம்கள் காசா மக்களுக்காக தஹஜ்ஜுதிலே எழுந்து துஆ செய்கின்றவர்கள், குனூத் ஓதுகின்றவர்கள். நாங்கள் தனித்தனியே துஆ செய்கின்றோம், அழுகின்றோம். அப்படியான காலகட்டங்களிலே ஒரு பாராளுமன்ற உறுப்பினர், எம்பிபி பாராளுமன்ற உறுப்பினர், நானும் ஃபேஸ்புக்கிலே தான் பார்த்தேன், நாங்கள் இஸ்ரேலுக்கு ஆதரவு என்று சொல்கின்றார். இதெல்லாம் அவர்களோடு ஒட்டி இருக்கின்றவர்கள் தான் இந்த களங்களிலே உங்களிடம் வாக்கு பிச்சை கட்டு வருவார்கள். இன்ஷா அல்லாஹ் அவர்களுக்கு நீங்கள் இந்த மே மாதம் 6ஆம் தேதி அளிக்கின்ற வாக்குகள் வண்ணாத்தி பூச்சிக்கு அளிக்கப்பட்டு அதிலே சாஜித்தின் வெற்றி அவர்களுக்கு கொடுக்கின்ற ஏனைய கட்சிகளுக்கு கொடுக்கின்ற பதிலடியாக மாற வேண்டும். நாங்கள் யாரோடும் விமர்சித்து யாரோடும் பிணக்குகளை பேசிக்கொண்டு தெரிய வேண்டிய அவசியமில்லை. அன்புக்குரிய தாய்மார்களே, உங்களை நான் வினயமாக கேட்டுக்கொள்கின்றேன். மிகவும் அருமையானவர்களே, நீங்கள் உண்மையிலேயே சிறந்த புத்திசாலிகள் தாய்மார்கள் தான் சிறந்த ஆசிரியர்கள். உங்கள் மடியிலிருந்து தான் பிறந்து வளர்கின்ற ஒவ்வொருவரும் நல்ல திறமையானவர்களாக இந்த நாட்டிலே மிளற வேண்டுமாக இருந்தால் நாங்கள் வயோதிபர்களை வேறு இடத்துக்கு வேறு அரசியல் அதிகாரங்களுக்கு அனுப்புவோம். சிறிய இளைஞர்களை கைபிடித்தெழுப்பி நாங்கள் அவர்களை இந்த வெற்றி பெறச் செய்து இந்த பிரதேச சபையிலே மிளறச் செய்து இந்த பிரதேசத்தை வளர்ச்சியடை செய்ய இறைவன் துணை புரிவாக என்று கூறி வாய்ப்பளித்தமைக்கு நன்றி கூறி விடைபெறுகின்றேன். அல்ஹம்துலில்லாஹ். அரசியல் என்பது ஆட்சி அல்ல, அது ஒரு பொறுப்பு. அந்த பொறுப்பை நாங்கள் மிகவும் திறமையாக செயற்படுத்துவோம் என்று, அந்த பொறுப்பை எங்களுடைய அமானிதமாக நாங்கள் மேற்கொள்வோம் என்று உரையில் வழங்கி சென்ற AM அஹ்வர் ஆசிரியர் அவர்களுக்கு இந்த வேளையிலே மனமார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொண்டு, மாலையக்காடு மேற்கு வட்டார வேட்பாளர் இளம் ஆளுமை, இந்த வட்டாரத்தினுடைய ஒரு இளம் ஆளுமை SHM சாயித் அவர்களை உங்கள் மத்தியிலே உரையாற்ற அன்போடு அழைக்கின்றேன். பிரதம அதிதியாக வருகை தந்திருக்கும் எங்கள் கட்சியின் பிரதி தலைவர் சார் ரிஷாட் ஹக்கீம் சார் அவர்களையும், எமது கட்சியின் செயலாளர் அக்பர் மாஸ்டர் சார் அவர்களையும், மாளிகைக்காடு வட்டாரம் கிழக்கு வேட்பாளர் தானிஸ் ரஹ்மத்துல்லா அவர்களையும், மாளிகைக்காடு மத்தி வேட்பாளராக வந்திருக்கும் என் நண்பன் அஸ்கி அவர்களையும் விழித்தவனாக இக்கூட்டத்திற்கு பல வேலைப்பளவில் எமது வட்டாரத்தில் எமது துணையாக நின்று பாடுபடும் எமது ஒய்ஸ் நண்பர் அவர்களை விழித்தவனாக, மாவடிப்பள்ளி வட்டாரத்து வேட்பாளர் அன்பர் அவர்களை விழித்தவனாகவும், பல வேலைப்பளுவுக்கு மத்தியில் எமது அழைப்பை ஏற்று வந்திருக்கும் எமது தாய்மார்கள், சகோதர சகோதரிகள், அன்பு நண்பர்கள் அனைவர்களையும் விழித்தவனாகவும், இம்முறை காரதீவு பிரதேச சபை மாளிகைக்காடு மேற்கு வட்டாரம் ஐக்கிய சமாதான கூட்டமைப்பினூடாக வண்ணாத்து பூச்சி சின்னத்தில் இன்ஷா அல்லாஹ் நாங்கள் களமிறங்கியிருக்கின்றோம். எமது பிரதேசத்தில் காணப்படுகின்ற பிரச்சனைகளை தீர்ப்பதற்காகவும், எமது பிரதேசத்தில் நடக்கின்ற போதவஸ்து இளம் தலைமுறையினர் போதவஸ்து பக்கம் அடிமையாகிக் கொண்டு போகின்றார்கள், அவர்களை நல்லதோர் வழியில் திருத்தி எடுப்பதற்காகவும் வேண்டுமென்பதற்காகவும் நாங்கள் இம்முறை இளைஞர்களுடன் ஒன்று சேர்ந்து களமிறங்கியிருக்கின்றோம். இன்ஷா அல்லாஹ் இம்முறை உங்களுடைய பொன்னான வாக்குகளை எமக்கு இட்டு வெற்றி பெற செய்து இப்பிரதேசத்தில் வளமையாக நடக்கின்ற ஏமாற்று அரசியலை இத்துடன் ஓரங்கட்டி வருகின்ற பிரதேச சபைகளில் எங்களுக்கு வண்ணாத்திப்பூச்சி சின்னத்துக்கு வாக்களித்து இப்பிரதேசத்தில் வாழ்கின்ற பெண்களுடைய வாழ்வாதாரத்தை மேம்படுத்துவதற்காகவும், இப்பிரதேசத்தில் உள்ள இளைஞர்களின் வாழ்க்கையை மேம்படுத்துவதற்காகவும் இன்ஷா அல்லாஹ் நாங்கள் இளைஞர்களெல்லாம் ஒன்று சேர்ந்து ஒன்றுபட்டு அவர்களுடைய வாழ்க்கையை முன்னேற்றுவதற்காக உறுதுணையாக பாடுபடுவோம் என்றும் நாங்கள் உங்களிடம் உறுதி கூறுகிறோம். ஆகவே இம்முறை வர இருக்கும் பிரதேச சபை தேர்தலில் எங்களுக்கு பெரும்பாலான வாக்குகளை விட்டு வெற்றி பெற செய்யுமாறு பணிவன்புடன் வேண்டுகொள்கிறோம்.
அனைவருக்கும் அஸ்ஸலாம். அரசியல் பணிமனை இன்று திறந்து வைக்கப்பட்டிருக்கின்றது. இந்த அரசு வந்திருக்கின்ற தாய்மார்கள் சகோதரர்கள் அனைவருக்கும் எனது அன்பான சலாம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வரகாத்து. இன்று இந்த கூட்டம் உங்களுக்கு புதிதாக இருக்கும் புதிய முகங்கள். நீங்கள் நினைக்கக்கூடும் இது யார், இந்த வண்ணாத்தி பூச்சி என்று இங்கு வந்து இந்த கூட்டம் ஒன்று நடக்கின்றது என்று நீங்கள் நினைக்கலாம். இந்த வண்ணாத்தி பூச்சி தான் ஐக்கிய சமாதான கூட்டமைப்பு. ஐக்கிய சமாதான கூட்டமைப்பு உருவாக்கப்பட்ட நோக்கம் என்ன? ஐக்கிய சமாதான கூட்டமைப்பு யாருக்காக உருவாக்கப்பட்டது? ஐக்கிய சமாதான கூட்டமைப்பு ஏன் உருவாக்கப்பட்டது? ஐக்கிய சமாதான கூட்டமைப்பு எங்கிருந்து வந்தது? இந்த வண்ணாத்தி பூச்சி எங்கிருந்து வந்தது? இதைத்தான் நான் உங்களோட சொல்றேன். மற்றதெல்லாம் எங்களுடைய செயலாளர் அவுவர் அவர்கள் சொல்லிவிட்டார்கள். அவுவர் சார் அவர்கள். ஐக்கிய சமாதான கூட்டமைப்பு உருவாக்கப்பட்டது ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸில் இருந்து பிரிந்து உருவாக்கப்பட்ட கட்சி தான் இந்த ஐக்கிய சமாதான கூட்டமைப்பு. இது இங்கு சாய்ந்த மருது மாளிகைக்காடில் மட்டுமல்ல, இந்த வருகின்ற தேர்தலிலே இலங்கையிலே பல மாவட்டத்தில் களமிறக்கப்பட்டிருக்கின்றது ஐக்கிய சமாதான கூட்டமைப்பு. ஐக்கிய சமாதான கூட்டமைப்பு முஸ்லிம் காங்கிரஸிலிருந்து ஏன் பிரிந்தது? மர்ஹூம் எம்.எச்.எம். அஷ்ரப் அவர்கள் இருந்த காலத்தில் தாய்மார்களுக்கும் இளைஞர்களுக்கும் எது செய்ய வேண்டும் என்று நினைத்தாரோ அது எதுவும் நடைபெறவில்லை. இப்பொழுது இருக்கிற தலைமையினால் அந்த தலைமை எதுவும் செய்ய முடியவில்லை என்ற காரணத்தினால் ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸில் இருந்து நாங்கள் பிரிந்தோம். உங்கள் அனைவருக்கும் தெரியும், எங்களுடைய செயலாளர் நாயம் ஹசன் அலி சார் அவர்கள் ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸில் இருக்கும் பொழுது எங்களுடைய மர்ஹூம் எம்.எச்.எம். அஷ்ரஃபுடன் பிணைந்தவர். அவருக்காக அந்த செயலாளர் நாயகத்தை கொடுத்தார். ஏன்? அதே போன்று எங்களுடைய தவிசாளர் பஷீர் ஷவுகாத் ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸில் இருந்து எதையும் சாதிக்க முடியாது என்று அவரும் அந்த கட்சியிலிருந்து வெளியேறினார். அதைத் தொடர்ந்து நாங்களும் வெளியேறினோம். ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் அஷ்ரஃபின் கனவை நனவு கொடுக்க முடியாத காரணத்தினால் நாங்கள் அனைவரும் வெளியேறினோம். ஆக குறைந்ததுக்கான அஷ்ரஃபின் கனவு தென்கிழக்கில் ஒரு மாவட்டத்தை உருவாக்க வேண்டும் என்று அவருடைய ஆசையாக இருந்தது. ஏன் தென்கிழக்கத்தில் மாவட்டம் அமைக்கப்பட வேண்டும்? கரையோர மாவட்டம் இங்கப்படுகின்ற இந்த கரையோர மாவட்டம் என்றால் என்ன? நமக்கு ஏதும் தேவை என்று சொன்னால் நாம் அம்பாறைக்கு போக வேண்டும், சிங்களத்தில் பேச வேண்டும், அவர்களிடம் செய்துதான் எதையும் செய்ய வேண்டும். ஆனால் எங்களுடைய மர்ஹூம் எம்.எச்.எம். அஷ்ரப் சார் அவர்கள் அப்படி போக தேவையில்லை, நீங்கள் கரையோர மாவட்டத்திலே உங்களுக்கு என்று ஒரு கச்சேரியை உருவாக்கி தருவோம் என்றார். ஆனால் அதுவும் இல்லை. இதன் காரணமாகத்தான் நாங்கள் ஒரு முடிவெடுத்து இந்த ஐக்கிய சமாதான கூட்டமைப்பை உருவாக்கினோம். இன்று இந்த ஐக்கிய சமாதான கூட்டமைப்பு கொழும்பு மாவட்டத்திலும் புத்தள மாவட்டத்திலும் திருகோண மாவட்டத்திலும் நாங்கள் எங்களுடைய ஆட்களை களமிறக்கின்றோம். இன்ஷா அல்லாஹ் வருகின்ற இந்த தேர்தலிலே பல ஆசனங்களை வெற்றி பெற செய்வோம். அதைத் தொடர்ந்துதான் அம்பாறை மாவட்டத்திலே எங்களுடைய காரதி பிரதேச சபையை 2 ஆசனங்கள் கைப்பற்றப்பட வேண்டும் என்பதற்காக நாங்கள் பாடுபட்டுக் கொண்டிருக்கின்றோம். உங்களுடைய சாஜித் அவர்கள் எந்த நேரம் பார்த்தாலும் சிரிச்ச முகத்தோடு தான் இருப்பார்.
இந்த சிரித்த முகத்தை பார்த்து அவருக்கு நீங்கள் உங்களுடைய வாக்குகளை போட வேண்டும். ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸில் இருந்தவர்கள் என்ன செய்தார்கள்? ஏசிஎம்சியில் இருந்தவர்கள் என்ன செய்தார்கள்? அவர்கள் செய்திருந்தால் நாங்கள் இங்கு வர தேவையில்லை. உங்கள் பழைய முகத்துக்கு போட்டு 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 எதை சாதித்தீர்கள்? எதையுமே சாதிக்கவில்லை. அதற்காக நாங்கள் எங்களுடைய இளைய தலைமுறையை களமிறக்குவதற்காக எங்களுடைய சாஜிதை இந்த மேற்கு வட்டாரத்திலே களமிறக்கி இருக்கின்றோம். அவர் நாளை காரதீவு பிரதேச சபையிலே அந்த சபையில் இருக்கும்போது உங்களுக்காக குரல் கொடுப்பார். ஆகவே அவரை நீங்கள் ஆதரிக்க வேண்டும். அவரை நான் சொல்லி உங்களுக்கு தேவை தெரியப்படுத்த தேவையில்லை. அவர் உங்களோட இருக்கிறவர். ஆகவே நீங்கள் வருகின்ற தேர்தல் முடிவுகள் எங்களுக்கு 2 ஆசனங்களை தரக்கூடியதாக நீங்கள் உங்களின் கைகளில் இருக்கின்றது. உங்களுடைய கைகளில் இருக்கின்றது. இன்ஷா அல்லாஹ் வருகின்ற தேர்தலில் வண்ணாத்தி பூச்சி புள்ளடி விட்டு இந்த வண்ணாத்தி பூச்சியை நீங்கள் இந்த காரதீவு பிரதேச சபைக்கு அனுப்ப வேண்டும் என்று கூறி வாக்களிப்பதற்கு நன்றி கூறி கூறி இன்றைய நிகழ்வுக்கு பிரதம அதிதியாக கலந்து கொண்ட பிரபல தொழிலதிபர் கலாநிதி ஷரீப் ஹக்கீம் அவர்களுக்கு இது இளம் ஆளுமை, உங்கள் மத்தியிலே சிரித்த முகத்தோடு பழகக்கூடியவர். அவருடைய வண்ணத்தை பூச்சி சின்னத்துக்கு உங்களுடைய புள்ளடியை விட்டு உங்களுடைய